வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ் நோட்ராமன் கிளிக் பேட் பண்ண டெக் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா பிட்காயின் பத்தி பேசலாம். சோ பிட்காயின் அனௌன்ஸ்மென்ட்ல ஒரு 43000 அது $41,300 கிட்ட சொல்லலாம். சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிகவரி கொடுத்திருக்கு. ஃப்ரம் 38,000 பாத்தீங்கன்னா 38,500 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் வந்து கொடுத்திருக்கு பிட்காயின். 4 ஹவர்ல நம்ம வந்து அந்த 20 EMA பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் ஆகிருச்சு. ஸோ மணால வந்து கொடுத்திருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பிரேக் ஆகிருக்கு. கூட பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு 4 ஹவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேஷன் ஆகி கொஞ்சம் மேலே வந்து பிட்காயின் மறுபடியும் போனாக்கா இந்த 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா 50 and 20 EMA டெத் அதாவது கோல்டன் கிராஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கோல்டன் கிராஸ் பார்த்தீங்கன்னா வில் பி புலிஷ் இண்டிகேஷன் சொல்லலாம். ஸோ அது வந்து இன்னும் பிட்காயின் வந்து மேலே வந்து கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41,800 to 42,000 வச்சுக்கோங்களேன். ஸோ $42,200. ஓகேங்களா? ஸோ ஒரு $400 ஜோன் தான் சொல்ல முடியும். ஸோ 41,800 to 42,200. இதுக்காக அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீவியஸான ஒரு ஸ்விங் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த ஒரு வீக் நீங்க தெரியுது இல்லையா? ஸோ அந்த சர்க்கிள் போட்டிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை PWHன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீக் ஹையை பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ண போகலாம். ஸோ அந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $42,190 கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை ரீக்ளைம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா டமாரன் வந்து முந்திடலாம். ஓகேங்களா? இல்லை வந்து ரிஜெக்ஷன் வந்து காட்டலாம். ஸோ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. விச் இஸ் $42,200 ஜோன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு பிட்காயினோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 41,000 மைனர் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. 41,000 வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? பட் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $40,300 to $500 ஜோன். ஸோ அந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது. ஹோல்ட் பண்ணா இல்லை பிரேக் டவுன் பண்ணான்னு பார்க்கணும். அப்படின்னு அது பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா 20 EMA அதாவது 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா 20 EMA வந்து போயிடும். ஸோ மோஸ்டா கன்சாலிடேஷன் இப்போ வந்து ஆகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RSI பார்க்கும்போது RSI கொஞ்சம் பேரிஷா தெரிய வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா RSI வந்து ஒரு ஹிடனான பேரிஷ் எவிடன்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹை அதாவது லோவர் ஹைஸ்ல இருக்கு. பட் RSI பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் ஒன்றுக்குனா ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. விச் இஸ் இண்டிகேட்டிங் ஹிடன் பேரிஷ் எவிடன்ஸ். ஸோ அந்த ஹிடன் பேரிஷ் எவிடன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிளே அவுட் ஆகாது. மோஸ்டா இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை அதை வந்து ரீக்ளைம் பண்ணுறதா வந்து பிளே அவுட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பார்த்தீங்கன்னா சேம் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் ஸ்டொகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர் பாட்டில் இருந்த ஸ்டொகாஸ்டிக் RSI இன்னும் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவர் பாட்டில் பார்த்தீங்கன்னா வேற அங்கேயும் போகல, அங்கே தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 4 ஹவரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹை கூட பார்த்தீங்கன்னா ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 200 EMA அந்த பர்பிள் லைன் வந்துருது. ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதை 20 EMA தாண்டறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்ட பிட்காயின் அதை வந்து தாண்டறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படும். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ அது வந்து நான் என்னோட ஒப்பீனியன் படி வந்து பார்த்தீங்கன்னா 200 EMA அந்த பர்பிள் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ரெசிஸ்டன்ஸாக பிட்காயின் வந்து தரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோனை பிரேக் அதாவது பவுன்ஸ் பண்ணிட்டு சப்போர்ட் ஜோன்லேருந்து அந்த 100 EMA பிங்க் லைன் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதை வந்து அங்கே வரைக்கும் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹிட்டிங் ஆமர் புலிஷ் ஆமர் அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரெட் கேண்டல் ஒரு கிரீன் ஸ்பின்னிங் டாப்பு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரீன் கேண்டலாக தெரிய வருது. ஸோ இந்த கேண்டல் எப்படி வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா we can expect a further upward move. அப்படி இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ண முடியாம கீழே வந்து டம்ப் ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்க அந்த லைனு பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் கிரீன் பாக்ஸ். ஸோ அந்த ஒரு ஜோன் கூட பார்த்தீங்கன்னா 42,000 கிட்ட வந்து போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் இவாலுவேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா திரும்பி பார்த்தீங்கன்னா கீழே வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய காரணம் இருக்கு. 42,200 எதுக்காக ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண போகுதுன்ட்டு நான் வந்து சில காரணம் சொல்லிட்டேன். சில காரணம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RSI பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா பிட்காயின் அவ்வளோ பெருசாக வந்து தெரிய வரல, ஒன்றும் சேஞ்ச் இல்லை. மேக்டிலோ பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்லை. ஒரு இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ்ல இருக்கு மேக்டி. ஸோ அது ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாம். RSI அதாவது ஸ்டாக்காஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓவர் சோல்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே வந்து போக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸ் தான் ஒரு கல்பிரிட்னு சொல்லலாம். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கான்.
ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ இந்த ரெஸ்டம் ஜோனை மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. பிட்காயினும் பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்கு, டாமினன்ஸும் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ 10% கொடுக்குற ஒரு பம்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் வெறும் 5% 3% தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ பிக் பம்ப் ஆகிட்டு இருக்கு, ஓரளவுக்கு பம்ப் ஆகிட்டு இருக்கு. பட் அவ்வளோ பம்ப் ஆகல ஆல் காயின்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸும் மேலே போய்கிட்டு இருக்கு. பட் டாமினன்ஸ் கீழே போய் பிட்காயின் டம்ப் பெருசாக வந்து பம்ப் ஆச்சுனாக்கா செம்மையாக வந்து அதாவது ஆல் காயின்ஸ் பம்ப் ஆகும். அதாவது டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகி பிட்காயின் மேலே போச்சுன்னா ஓகேங்களா. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிக்னல் ஃபேமிலியில் சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் சின்ன ப்ராஃபிட்ஸ்க்காக. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் கேக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. பட் இட் இஸ் ஸ்டில் புலிஷ், நியூட்ரலேஷன் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிற வரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய அப்வர்ட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. அது ஆகுதான்னு பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் லிக்விடிட்டியோட ஹீட் மேப் பார்க்கும்போது இப்போ கீழே இருக்க லிக்விடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் 38,000லேருந்து 38,600 இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லோ பிரைட் லைன்ஸ் இருக்குது 3 daysல. மேலே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலாக கிராப் பண்ணிச்சு. ஸோ ஃபைனல் மோஸ்ட் ஆட் 42,200 இது வரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆட் டம்ப் ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா மேலே பெரிய லிக்விடிட்டிஸ் இருக்குது. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 38 to 38,600 பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அது வந்து மேலே வந்து போகுமா இல்லை கீழே வந்து போகுமா என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக 42,200 அந்த ஒரு ஜோன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ரெசிஸ்டன்ஸாக தரப்போகுது அப்படின்னு தான் தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் நினைக்காம இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று சரியான பேனிக் வந்து நியூஸ் வந்துருச்சு பிட்காயினுக்கு இல்லை டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி யூஎஸ் வந்து சில்க் ரோடோட பிட்காயின்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபஸ்டிகேட்டில் சீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 130K பிட்காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ விச் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து அரௌண்ட் $130 million கிட்ட வந்து வருது. ஸோ $130 million வர்த் ஆஃப் பிட்காயின் வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நிறையா பேரோட ஸ்பெகுலேஷனே பார்த்தீங்கன்னா இந்த எப்போ செல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. ஸோ அந்த ஒரு யோசனை தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க நீங்கள் செல் பண்ணிக்கலாம்ட்டு. பட் இன்னும் யூஎஸ் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல. ஸோ அது வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூகுள் அவங்களோட கூகுள் ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ETF இஷ்யூஸ் இருக்காங்க இல்லையா, பிளாக் ராக், ஸோ ஃபெடலிட்டி எல்லாம். ஸோ அவங்களோட பிட்காயின் ETF ஆட்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் ETFs ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் கிரிப்டோ. பட் ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. பட் பார்க்கலாம். இப்போ வந்து பேலன்ஸ் ஆகியிருக்கு மார்க்கெட்டே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸில். ஸோ ஃபியூச்சரில் அதாவது போக என்ன வந்து மார்க்கெட் நம்ம தருது அது வந்து இப்போ தான் பார்க்கலாம். இதை வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் மேக்டெக் தமிழ் அதாவது நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் சேனல் பண்ணலாம். அவங்களும் விஷயங்க இந்த மாதிரி பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.